பகுதி 6. சொப்பனம் அது கலைந்தவுடன், ஒரு தூக்கத்துல இருந்து நம்ம எந்திரிக்கிறப்போ, கனவு கலைந்து எழுந்திக்கிறப்போ எப்படி இது எல்லாம் மாயை, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவு கண்டது அப்படிங்கிறது நம்ம ரியாலிட்டிவான உலகத்துக்கு வரோமோ, அது மாதிரி சங்கீதம் 73:20 சொல்லுது, சொப்பனம் விழுத்த உடனே மறைந்து போகுவது போல வியாதிகளின் வேஷமும் இயேசுவின் ஒளி வரப்போ, இயேசு அப்படிங்கிற வார்த்தையின் ஒளி வரப்போ அது மறைந்து போகும், அது பஸ்பமாகி போகும், அது எரிந்து போகும். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை நம் நாவிலே வைக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனும், அது நமக்கு நீடிய சமாதானமும் ஆரோக்கியமும் அழுகு சமானமான வாழ வயதும் நம் சுதந்திரத்தை கொள்கிறோம். சேர்ந்து நம் தேவன் நமக்காக நம்மளை பற்றி கூறின வார்த்தையை ஒருமனப்பட்டு நாம் உச்சரிப்போமாக, நாம் ஜெயம் எடுப்போமாக. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவரை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்ப வைக்கிறார். வியாதிகள் அழிந்து போகும். கர்த்தருடைய சத்துருக்கள், அதாவது வியாதிகள், ஆட்டுக்குட்டிகளின் நினத்தை போல, கொழுப்பை போல புகைந்து போகும். அவைகள் புகைந்து போகும். நித்திரை தெரிந்தவுடன் சொப்பனம் ஒளிவது போல ஆண்டவரே, நீர் விழிக்கும் பொழுது, எனக்குள்ளே நீர் விழிக்கும் பொழுது அவர்கள் வேஷத்தை, அதாவது வியாதிகளின் வேதனைகளை, அறிகுறிகளை நீர் இகழ்வீர். வியாதிகளை வெள்ளம் போல வாரி கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். கர்த்தர் என் கைகளை பிடித்து நடக்க பழக்கினார். எனவே கர்த்தர் என்னை குணமாக்குகிறவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே என்னை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை எனக்கு கொடுத்தது. கர்த்தருடைய சுகமளிக்கும் வார்த்தையை எப்பொழுதும் என் இதயத்தில் அணிந்து அவைகளை என் கழுத்திலே கட்டி கொண்டுள்ளேன். நான் நடக்கும் பொழுது அவைகள் எனக்கு வழிகாட்டும். நான் படுக்கும் பொழுது அது என்னை காப்பாற்றும். நான் விழிக்கும் பொழுது அது என்னோட கூட சம்பாஷணை பண்ணும். கர்த்தர் எங்களை திக்கற்றவர்களாக விடார். என்னிடத்தில் கர்த்தர் இருந்து எப்பொழுதும் தங்குவார். என்னிடத்தில் அவர் விலகுவதில்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களை கிருபையாக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை கடவர். The shalom of Yeshua HaMashiach be with you. Amen. Amen.